Good morning, students. In today's commerce class, we are going to continue with Unit 2 Forms of Business Organization. Under this Chapter 5 Hindu Undivided Family and Partnership. This session, we are going to study the rights and duties of the partners. Let us first discuss what are the rights of partners. First right is that the right to take part in the business. That means every partner has contributed capital and it is his business firm. So he has all the right to take part in the management of the business. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு பார்ட்னருக்கு அந்த மேனேஜ்மெண்ட், அந்த பிஸ்னஸோட மேனேஜ்மெண்ட்டில் வந்து பங்கு பெறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இன்னொரு பார்ட்னர் வந்து அவனை வந்து நீ பண்ணக்கூடாது, நீ இந்த வேலையை பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும் அப்படியெல்லாம் வந்து அவன் சொல்லவே முடியாது. நீ மேனேஜ்மெண்ட்டில் டேக் பார்ட் பண்ணக்கூடாது, நீ டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரை சொல்ல முடியாது. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். நெக்ஸ்ட், ரைட் டு பி கன்சல்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபேர்மில் வந்து டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்னரும் ஒவ்வொருத்தரை கன்சல்ட் பண்ணிக்கணும். எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் ரைட் டு பி கன்சல்டட் இன் ஆல் த மேட்டர்ஸ் கன்சர்னிங் த ஃபேர்ம். ஓகே, ஒரு பார்ட்னர் தனியாக டெசிஷன் எடுக்க முடியாது, இன்னொரு பார்ட்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் டெசிஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு, ரைட் ஆஃப் ஆக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த பார்ட்னருக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்குன்னா, அந்த ஃபேர்மோட அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். He can ask questions on that if he have any doubt. So all such work can be done by any partners. Then right to share partner. So every partner has right to get share in the profit of the business as per the agreed ratio or equally. Okay students, next, right to receive interest. Okay, suppose if a partner has extended loan to the firm, ஏதாவது லோன் கொடுத்துருந்தா அந்த பார்ட்னருக்கு ஃபேர்ம் கிட்டேருந்து வட்டி வாங்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. தட் இன்ட்ரெஸ்ட் வில் பி அட் த ரேட் ஆஃப் 6% per annum. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு பி இண்டெம்னிஃபைடு. சப்போஸ் இஃப் அ பார்ட்னர் do any mistake or because of the partner loss has occurred on the firm or a partner has damaged any of the property of the firm, in that condition every partner has right to be indemnified by the firm, okay, for the act of the partners in the ordinary course of the business. Next, indemnified அப்படின்னா என்ன? ஃபைன் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. Right to use partnership property of the business. So every partner has right to use the property of the business. Suppose businessல வந்து ஒரு கார் இருக்கலாம், இல்லை ஸ்கூட்டர் இருக்கலாம், ஆர் பைக் இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் இப்போ பார்ட்னருக்கு வந்து 2-wheeler தேவைப்படுது, he wanted to go to a market and do the business, or he wanted to go and see any other business firm, then the partner can make use of the ப்ராப்பர்ட்டி. அந்த பைக்கையோ இல்லை காரையோ அவன் வந்து பிஸ்னஸ்க்காக வாங்கி வச்சுருந்ததை அவன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீ ஹேஸ் ஆல் த ரைட் டு டூ தட். நெக்ஸ்ட், ரைட் டு ரிட்டையர் அப்படின்னும் போது எவ்ரி பார்ட்னர் ஹேஸ் ரைட் டு ரிட்டையர் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். சப்போஸ் இஃப் ஹீ டோன்ட் லைக், he can just come out of the business as he like, okay, by giving information to the concerned partners. Okay students, or at the age of retirement he can very well come out of the partnership firm telling that he can not proceed further. Then what are all the things to be done at the time of retirement should be done by the other partners. Next, right to continue. At the same time, every partner has right to continue in the firm also. You got me students? So as specified in the partnership deed, it can be done. Next, we are going to the duties of the partners. இப்போ ரைட்ஸுன்றதை நம்ம ப்ரீவியஸ் செஷனில் படித்தோம். ரைட்ஸ் அப்படின்னா என்ன? பார்ட்னரோட
உரிமைகள். இங்கே டியூட்டிஸ் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பார்ட்னர்ஸோட கடமைகள். ஓகே, என்னென்ன டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டியை கரெக்டாக பார்ட்னர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா டியூட்டி டு கேரி ஆன் த பிஸ்னஸ் அப்படின்னா எவ்ரி பார்ட்னர்ஸ் ஹேஸ் ஆல் த he has to carry the business of the firm to the maximum advantage of all the partners. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ் அவன் அந்த பார்ட்னர் வந்து அந்த ஃபேர்மில் வேலை பார்த்தான் அப்படின்னா தட் ஷுட் நாட் பி அட்வான்டேஜஸ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் ஹிம்செல்ஃப், பட் he should do that for the sake of other partners as well as for the business. Next, duty to be true. Every partner must be true and honest to other partners. Okay, he should work with utmost good faith. நம்பிக்கையாக ஒர்க் பண்ணும். ஒரு பார்ட்னருக்கு இன்னொரு பார்ட்னர் வந்து நம்பிக்கையாக ஒர்க் பண்ணும், ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், டிஸ்ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடாது. அது அவனோட கடமை. நெக்ஸ்ட், டியூட்டி டு ரெண்டர் ட்ரூ அக்கௌண்ட்ஸ். அடுத்து இன்னொரு கடமை என்ன அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ் வந்து he should give true accounts to the firm. அதாவது வந்து மேபி டூயிங் த அக்கௌண்ட்ஸ் ஒர்க் or he would have gone for any representative works and after that he had to come in and settle down the cash, isn't it? So அந்த டைமில் எல்லாம் பார்ட்னர்ஸ் எந்த malpractice-ஓ இல்லாமல் he has to give true accounts to the firm. Next is the duty to indemnify the firm. Every partner must indemnify the firm for any loss caused by the fraud or his willful negligence in the conduct of the business. Suppose இப்போ ஒரு பார்ட்னர் வந்து தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அந்த தப்புனால firm affect ஆகுது அப்படின்னா he himself must get indemnified. You got me, students? Because he willfully neglected certain activities. Okay, and that has entered in loss of the firm அப்படின்னும் போது this partner has all the duty to bear that loss. Next, duty to share the loss. ஸோ பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவனோட ப்ராஃபிட் மாத்திரம் ஷேர் பண்ணுறது அவனோட கடமை இல்லை. partner has to share the loss also. So that is the duty of the partner. Next, duty to claim remuneration. Okay, so every partner is working in the business firm and he is paid for whatever work he has done. So அவனோட salary, அவனோட remuneration அவன் claim பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது as per the agreement. Next is the duty not to use firm's property for personal use. Okay, நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் ரைட் டு யூஸ் ஃபர்ம் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம படித்தோம். பட் அதே நேரத்தில் அந்த ரைட்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த வெஹிக்கலோட அசட், ஐ மீன் ஃபர்மோட அசட்டை வந்து பார்ட்னர் வந்து பிஸ்னஸ் ரீசன்ஸுக்கு மாத்திரமே யூஸ் பண்ணணும். he cannot take it for his personal use. ஓகே, நெக்ஸ்ட், டியூட்டி நாட் டு கேரி ஆன் காம்பீட்டிங் பிஸ்னஸ். ஓகே, இன்னொரு கடமை என்ன அப்படின்னா அதாவது இந்த பிஸ்னஸ்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃபேர்ம்லேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ஃபேர்மோட காம்படிட்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. he should not do any secret business or secret profit. அது அவனோட கடமை. நெக்ஸ்ட், டியூட்டி நாட் டு ஆக்ட் வித்தின் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் டியூட்டி டு ஆக்ட் வித்தின் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. அப்படின்னா அந்த பார்ட்னருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அந்த அதிகாரத்துக்குள்ளே அவன் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, he should not go beyond that. அது அவனோட கடமை. duty to consult other partners before assigning or transferring his interest in the partnership. Suppose இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அவனுக்குள்ள ஷேரை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாலோ இல்லை அவனோட ஒர்க்கை வந்து வேறு யாருக்கும் டெலிகேட் பண்ணணும்னு நினச்சா கூட அவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்னர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வில்லிங்னஸோட தான் he can transfer his work. That is called as his transfer his interest. You got me, students? ஸோ அதான் அவனோட கடமை. அந்த இன்னொரு பார்ட்னர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் he should not do anything. You got me, students? Okay, next is that liabilities of partners. இப்போ நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்ட்னர்ஸோட உரிமை என்னன்னு பார்த்தோம், அடுத்து பார்ட்னர்ஸோட கடமைகள் என்னன்னு பார்த்தோம். now we are going to see the liabilities of the partners. ஓகே, அதாவது வந்து பார்ட்னர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் இருந்தால் he is owing to others. ஸோ அது என்னென்ன கைண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். joint and several liability. joint and several liability means in this case the assets are inadequate for meeting the claims of creditors. Even their personal property should be made available. Okay, but the joint and several liability la I told you already about the limited liability and unlimited liability நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து once again a small recap I'll make. unlimited liability இருந்தால் creditor can
make use of the personal property of the proprietor in suppose business assets are not sufficient enough to pay the debts. Okay students, அதே வந்து limited liability அப்படின்னும் போது a creditor cannot lay hands on the personal property of the proprietor. Okay, இப்போ joint and several liability என்ன அப்படின்னா சப்போஸ் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் that one partner has unlimited liability and the other partners has limited liability. So who is that one partner அப்படின்றத வந்து they will have to discuss. You got me students? அப்படின்னா creditor வந்து எந்த பார்ட்னரோட liability அன்லிமிட்டடாக இருக்கோ அந்த பார்ட்னர்கிட்ட அந்த பார்ட்னரோட அசட்டை மாத்திரமே அவங்க வந்து சீஸ் பண்ண முடியும் if business assets are not sufficient. You got me students? Okay, next is that liability for any loss to third party. The firm is liable for any loss caused to the third party because of a wrong act done in the ordinary course of the business. Okay, அதே நேரத்தில் சப்போஸ் இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இவங்கனால ஒரு பார்ட்னர்னால ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு லாஸ் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் this partner has to bear the loss for the third party. Okay, so it means that every person is liable. Next, liability to third party to make good the loss. Okay, so அதே நேரத்தில் அந்த லாஸை வந்து பார்ட்னர்ஸ் என்ன பண்ணி தரணும்? he should make all right, he should make it right. So how we can do this? Where a partner receives money or property from the third party on behalf of the firm and misappropriates it, then the firm is liable to make good the loss. Okay, so here what is told means if ஒரு பார்ட்னர் வந்து அமௌண்ட் வாங்குறாங்க இல்லைன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, வாங்கினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டையோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியோ வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற போது and it ended in loss means then the firm only is liable to make good the loss of such liabilities to the third parties. Okay, so once again the liabilities are joint and several liability for any loss to the third party, liability to third party to make good the loss. Okay students, so in this session we discussed about the rights, duties and liabilities of partners. Thank you.